மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அறிவியல் ரீதியில் செம்மறி ஆடு வளர்ப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடு இனப்பெருக்க மைய பேராசிரியர் டாக்டர் ஜே முரளிதரன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இட்லி பூ சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஆர் யாகப்பன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் அவரை, இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம், கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நவீன வேளாண் தொழில்நுட்பங்களினால் இந்திய அளவில் மலர் சாகுபடிகள் பெருமளவில் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் பருவநிலைக்கேற்றவாறு பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை தேர்வு செய்து தரமான உற்பத்தியை பெற்று வருகின்றனர். அந்த வகையில் இட்லிப்பூ சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஆர் யாகப்பன் அவர்கள் தரும் தகவல்கள். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் சார். நாங்கள் பொதிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சி சார்பில் உங்களை சந்திக்கலான்னு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சார். ஐயா பேர் சொல்லுங்க. ஐயா என் பேர் யாகப்பன் சார். யாகப்பன். இதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயா இதுக்கு முன்னுக்கு ஆர்மிலையும் ரயில்வேலையும் வேலை பார்த்தேன் சார். ரெண்டுத்துலேயும் வேலை பார்த்தேன். சர்வீஸ் பண்ணிட்டீங்க? சர்வீஸ் பண்ணி. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அதிசயமான ஒரு பூ. ஆமாம் சார். இது இட்லி பூன்னு கிராமத்தில் கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. இது இட்லி பூ. இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த நாங்கள் விரிச்சி பூன்னு சொல்லுவோம். விரிச்சி பூ. சரிங்க ஐயா. இது பயிரிடணுன்ற ஒரு எண்ணம் சரி சார் உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சில விஷயங்களை சொல்லுங்களேன். இதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னுக்கு நாங்கள் பொடிப்பிள்ளையில் நாங்கள் விவசாய குடும்பத்துலேருந்து நான் மிலிட்ரிக்கு போயிட்டேன். மிலிட்ரியிலேருந்து அப்புறம் அதே கோட்டாவில் ரயில்வேக்கு போயிட்டேன். அப்புறம் நிலம் இருந்ததுனால அப்போ நான் அந்த நிலத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே இந்த பூவை தான் நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா அது வறட்சியிலையும் பனி காலத்தில் மழை காலத்துலலாம் நல்லா தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்குது. தண்ணியும் அதிகம் தேவைப்படுறதில்ல, சீக்கம் அதிகம் உழுவாது. அதோடு இதுக்கு மார்க்கெட்டு நிறையா இருக்குது. இது மருத்துவ குணமும் உள்ளது,
சாமிகளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு இந்த பூவை தான் வாங்குகிறாங்க. அதனால இதை நான் செலக்ட் பண்ணி நட்டுருக்குறேங்க. இது எவ்வளோ வருஷமாக நட்டுருக்குறீங்க? இது 3 வருஷம் ஆச்சு சார். 3 வருஷமாக நட்டுருக்குறீங்க. எவ்வளோ ஏரியாவில் நட்டுருக்குறீங்க? 80 சென்ட் சார். 80 சென்ட்டில் முழுக்க முழுக்க இதை நட்டுருக்குறீங்க? நட்டுருக்கேன் சார். சரிங்க. இது எப்படிங்க இது உங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு திட்டங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? இதுக்கு எருவு மற்ற பூச்சிக்கொல்லி மருந்து இதுக்கு இது வண்டல் மண் அடித்தோம், அப்புறம் மாட்டு எருவு சாணம் கொஞ்சம் போட்டோம். அப்புறம் வேறு எதுவும் நாங்கள் ரசாயன உரமெல்லாம் போடல. சும்மா ஆடு மாட்டு உரம்னு இதுதான், வேறு ஒன்றும் இது போடுறதில்ல. இது வந்துட்டு நீங்கள் கண்ணாக எடுத்துகிட்டு வந்து நட்டிங்க? பதியமாக எடுத்து நட்டோம். பதியமாக எடுத்து நட்டிங்க. எவ்வளோ நாளில் உங்களுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சதுங்க? பூ கொடுத்த 8 மாதத்தில் வந்துடுச்சு சார். 8 மாதம். 8 மாதம் நீங்கள் காத்திருந்து தான் இதை பறிக்கணும். ஆமாம் சார். இல்லைங்களா? எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பீங்க? முதலீடு ஒரு 50,000 ரூபா பண்ணியிருக்கோம். இந்த பதியம் எடுத்துகிட்டு வந்து மற்ற சொட்டு நீர்லாம் போட்டிருக்கிறோம். ஓ சரிங்க சரிங்க. சொட்டு நீர்லாம் போட்டிருக்கிறோம். இதுக்கு மேற்படியான உரங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்க? வேறு எதுவுமே நாங்கள் போடுறதில்ல. இயற்கை உரம் தான் போடுறது, ரசாயன உரம் போடுறதில்ல. இப்போது இது மார்க்கெட்டிங் எப்படிங்க? மார்க்கெட்டு நல்லா மார்க்கெட் எப்படிங்க? கிலோ நீங்கள் ஒரு கிலோ ஒரு 8 மாதம் காத்திருந்து எவ்வளோ எடுத்தீங்க? ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு விற்கும், ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு விற்கும், ஒரு நாளைக்கு 150 ரூபாய்க்கு விற்கும், ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு விற்கும். ஆவரேஜ் மாத கணக்கு பார்க்கும்போது 100 ரூபா 110 ரூபாய்க்கு விற்கும். கிலோ வந்து 100 ரூபா 110 ரூபா அந்த ரேஞ்சில். 200 ரூபா அப்படிலாம் நல்ல நேரத்தில் சாமி கும்பிட்ற நேரத்தில் நல்ல விலைக்கு விற்கும். சில சமயம் 50 ரூபாய்க்கு கூட விற்கும், 60 ரூபாய்க்கு விற்கும். அதை மாத கணக்கில் ஆவரேஜாக நம்ம சராசரியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 ரூபா 110 ரூபாய்க்கு கிலோ மாத கணக்கில் பார்க்கும்போது. இப்போது எத்தனை நாளைக்கு ஒரு முறை அறுவடை பண்ணலாம்? 4 நாளைக்கு ஒரு முறை அறுவடை பண்ணலாம். 4 நாளுக்கு ஒரு முறை அறுவடை பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாளில் அறுவடை பண்ணுறீங்க? இல்லை, 2-3 நாளைக்கு அறுவடை பண்ணோம். ஓஹோ, 2-3 நாள், வாரத்தில் 2-3 தடவை அறுவடை பண்ணுறீங்க? ஆமாம். 2-3 தடவை அறுவடை பண்ணுறீங்கன்னா ஒரு அறுவடைக்கு உங்களுக்கு எவ்வளோ கிலோ தேருங்க? ஒரு 40 கிலோ தேரும். 2-3 நாளைக்கு ஒரு தடவை 40 கிலோ தேரும். அப்போ 4000 ரூபா ஆச்சுங்களே? ஆமாம். வாரத்துக்கு ஏறக்குறைய உங்களுக்கு 4000 ரூபா கொடுக்குதே? ஆமாம். 5000 ரூபா வரும் சார். ஐயா, 5000 ரூபா வரும் மாதத்துக்கு? சரிங்க. இது எவ்வளோ நாள் இந்த செடியினுடைய ஆயுள்ங்க? ஆயுள் இது கணக்கே இல்லை. அப்படியே மரம்னா உயரமாக மரமாக போகும். ஒரு 20-25 வருஷத்துக்கு இருக்கும். ஒரு தடவை நட்டிங்கன்னா ஒரு 25 வருஷம் கையே வைக்க வேண்டாம். வைக்க வேண்டியது. வறட்சியும் மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மழை காலத்தையும் பனியையும் தாங்கிக்கூடிய சக்தி வறட்சியில் தான் அது நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அதை செலக்ட் பண்ணி நட்டுருக்குது நம்ம ஏரியாவுக்கு. மேலும் விவரங்கள் பெற திரு ஆர் யாகப்பன் அவர்களை 09551251960 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. ஜூலை 19 முதல் 23ஆம் தேதி வரை மிதமான மழை மற்றும் காற்றின் வேகம் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். நிலவும் வானிலையில் தென்னை மரங்களில் நத்தை புழு தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளதால் ஒரு மரத்திற்கு 15 மில்லி மோனோக்ரோட்டோபாஸ் மருந்தினை 15 மில்லி நீரில் கலந்து வேர் மூலம் உட்செலுத்தவும். மாறிக்கொண்டிருக்கும் காலநிலையால் கறிவேப்பிலையில் இலைப்புள்ளி நோய் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 கிராம் கார்பன்டெசிம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மழையில்லாத நாட்களில் தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் நடவு வயலில் 1 ஏக்கருக்கு அடியுரமாக 200 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். மேலும் மணிச்சத்திற்கு 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அடியுரமாக இட வேண்டும். தழைச்சத்து மிகவும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் 1 ஏக்கருக்கு 35 கிலோ யூரியா இட வேண்டும். பயிர் நடவு செய்த 3 முதல் 5 நாட்களுக்குள் களை முளைப்பதற்கு முன் ஏக்கருக்கு களை கொல்லிகளான பூட்டாக்ளோர் 50 EC 1 லிட்டர் அல்லது பென்சைல் பியூரான் மீத்தைல் மற்றும் பிரிட்டிலாக்ளோர் 4 கிலோ என்ற அளவில் இவைகளில் ஏதாவது ஒன்றை 20 கிலோ மணலுடன் கலந்து சீராக தூவ வேண்டும். களை கொல்லி இடும் பொழுது வயலில் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் இருக்க வேண்டும். களை கொல்லி இட்ட பின் 2 நாட்களுக்கு வயலுக்கு நீர் பாய்ச்சவோ வடிக்கவோ கூடாது. குறுவை இளம்பயிரில் குருத்து பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த
ஏக்கருக்கு புரோபனோபாஸ் 50 EC மருந்தினை 400 மில்லிலிட்டர் அல்லது கார்ட்ராப் ஹைட்ரோகுளோரைடு குருணைகளை ஏக்கருக்கு 6 கிலோ வீதம் சம அளவு மணலுடன் கலந்து இட வேண்டும். மழை இல்லாத நாட்களில் நிலக்கடலை விதைத்த 40 முதல் 45 நாட்களுக்குள் ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சத்தை செடிகளின் ஓரமாக இட வேண்டும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் கத்தரியில் தண்டு மற்றும் காய்த்துளைப்பானின் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட தண்டு மற்றும் காய்களை அகற்றி குளோர்பைரிபாஸ் 20% ECயை 1 மில்லியினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் அதிக காற்றின் வேகத்தால் வாழை மரங்கள் சாயாமல் தடுக்க முட்டு கொடுக்கவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் எலுமிச்சையில் சாறு உறிஞ்சும் குதிக்கும் தொத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புகள் உள்ளன. இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட பகுதிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். செடி நன்றாக வளரும் நிலையில் மாலத்தியான் 0.05% அல்லது மானோக்ரோட்டோபாஸ் 0.05% பூச்சிக்கொல்லிகளை தெளித்தல் வேண்டும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவும் சூழ்நிலையில் வெண்டை பயிரில் பூச்சிகளின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு இமிடாக்ளோபிரிட் 100 மில்லிலிட்டர் அல்லது மீத்தேல் டெமட்டான் 500 மில்லிலிட்டர் அல்லது 5% வேப்பங்கொட்டை வடிநீர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லியினை தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தற்பொழுது செடி முருங்கையில் களை கட்டுப்பாடு மற்றும் பின்சை நேர்த்தி முறைகளை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமாகும். மேலும் செடிகள் சுமார் 1 மீட்டர் உயரம் வளர்ந்தவுடன் நுனியை கிள்ளி விடுவதனால் பக்க கிளைகள் அதிகமாக தோன்றி காய்களின் எண்ணிக்கை அதிகமாகும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக மல்லிகையில் பரவலாக பூப்பேன் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த முதலில் தாக்கப்பட்ட இலைகள் மற்றும் செடியின் பாகங்களை சேகரித்து அழிக்கலாம். பின் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லிலிட்டர் டைமீத்தோயேட் அல்லது மீத்தேல் டெமட்டான் கலந்து தெளிக்கலாம். மேலும் 5% வேப்பங்கொட்டை வடிநீரை தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நீலகிரி மாவட்டத்தில் மழை நாட்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். வானம் மேகமூட்டமாக இருப்பதால் மலை காய்கறி பயிர்களில் பூஞ்சான் தாக்குதல் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வானம் மேகமூட்டமாக இருப்பதால் உருளைக்கிழங்கில் பின் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த ஜைமோசோனில் 8% மற்றும் மேங்கோசப் 64% மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 கிராம் என்ற அளவில் கரைத்து தெளிக்கவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பெரும்பாலும் மழையற்ற தன்மையே நிலவி காற்று அதிவேகத்துடன் வீசக்கூடும். கோழிகளில் இயல்பான தீவன எடுப்பு குறைவதால் தீவன விரயத்தை தடுக்க பக்கவாட்டில் படுதாவை கட்டிவிட வேண்டும். மேலும் சூரியகாந்தி பின்னாக்கை பரிசோதனை செய்து அதன் பின்பு உபயோகிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக பயறு வகை பயிர்களில் அசுவினி தாக்குதலினால் சேதம் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி வீதமும் மற்றும் 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து செடிகள் நன்கு நனையுமாறு மாலை வேளையில் தெளிக்கவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கால்நடைகளை வெப்பம் அதிகமாயிருக்கும் மதிய வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் குளிர்ந்த குடிநீர் மற்றும் நிழல் அளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். கோழி பண்ணைகளில் தீவன தொட்டியை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உயர்த்தி வைப்பதால் வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் வாரத்தில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வாழைத்தார்கள் மற்றும் பலாப்பழங்களில் அறுவடையினை ஜூலை 21ஆம் தேதிக்கு பின்பாக திட்டமிடலாம். அதுவரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அறுவடையின் பின் தார்கள் பழங்களின் தரம் குறைய வாய்ப்புள்ளது. அன்னாசி மழைநீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்ய வேண்டும். தென்னை பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர் மரங்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும். ரப்பர் பாலத்தீன் ரெயின்கார்டை மரத்தின் பால் வடியும் பகுதியின் மேல் பொருத்தவும். இதனால் மழை காலத்திலும் பால் வெட்டலாம். மிளகு மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் அவரை
அவரையின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3 மற்றும் பூசா ஏழி பயிரிட ஏற்ற ரகங்களாகும். விதை அளவு 1 ஹெக்டருக்கு 5 கிலோ விதைகள் தேவைப்படும். விதை நேர்த்தி விதைகளை 600 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் உரத்துடன் அரிசி கஞ்சி சேர்த்து 15 நிமிடங்கள் ஊற வைத்து நிழலில் உலர்த்திய பின்பு விதைக்க வேண்டும். மகசூல் ஹெக்டருக்கு 8 முதல் 10 டன் வரை மகசூலை பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1920 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1950 ரூபாய்க்கும், நெல் சூப்பர் பொன்னி அம்மூரில் குறைந்தபட்சமாக 1559 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1748 ரூபாய்க்கும், செய்யாறில் 1050 ரூபாயிலிருந்து 1728 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 5971 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7399 ரூபாய்க்கும், வேலூரில் 7263 ரூபாயிலிருந்து 7753 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 8599 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8699 ரூபாய்க்கும், சேலத்தில் 7100 ரூபாயிலிருந்து 8700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு 1 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 30 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 25 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 20 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை முன்னறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 26.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.6% காற்றின் வேகம் மணிக்கு 8.1 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.7% ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 10.8 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 410.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1082 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தெற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல்
55 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். செம்மறியாடு வளர்ப்பு கிராமப்புற மக்களிடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரம்பரியமிக்க வேளாண் தொழிலாகும். மேலும் இவைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாட்டிலும் முக்கியத்துவம் பெறுகின்றன. நிலவும் பருவநிலைக்கேற்றவாறு இவற்றின் பராமரிப்பு முறைகளை மேம்படுத்துவதன் மூலம் கூடுதல் லாபம் ஈட்ட முடியும். அந்த வகையில் அறிவியல் ரீதியில் செம்மறி ஆடு வளர்ப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு இனப்பெருக்க மைய பேராசிரியர் டாக்டர் ஜே முரளிதரன் அவர்கள் தரும் தகவல்கள். நம்ம இப்போ அறிவியல் ரீதியான செம்மறியாடு வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் செம்மறியாடுகள்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 60 மில்லியன் ஆடுகள் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 6 மில்லியன் செம்மறியாடுகள் இருக்குது. இதில் வந்து ஒரு 10 இனங்களில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் நம்ம பண்ணையில் கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் வச்சிருக்கிறது சென்னை சிகப்பு அப்படிங்கிற ரகம். இந்த செம்மறியாடு வளர்ப்பு வந்து இங்கே 2 வகையான முறையில் செஞ்சிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலுடன் கூடிய தீவனம் அளித்தல் முறை அப்படிங்கிறது ஒன்று, இன்னும் வந்து கொட்டில் முறை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலுடன் கூடிய முறையில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் ஆடுகள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புகிறோம். அதோட மேய்ச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடுகள் வந்து திரும்ப வரும்போது அதுக்கு கூடுதலாக அடர் தீவனம் அல்லது கலப்பு தீவனம் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு 200 கிராம்லேருந்து 250 கிராம் வரலாம் கொடுக்குறோம். இது வந்து ஒரு லாபகரமான வளர்ப்பு முறை. இங்கே பார்த்திங்கன்னா 2 வகையான கொட்டகை அமைப்பு நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஒன்று வந்து கொட்டில் முறை ஆடு வளர்ப்புக்கு ஏற்ற உயர்ந்த வகை கொட்டகை முறை, இன்னொன்று வந்து தரையில் இருக்கிற கொட்டகை முறை. இந்த 2 கொட்டகை முறையிலையும் ஒன்றொன்றுக்கும் சில அனுகூலங்களும் இருக்குது, சில வாதங்களும் இருக்குது. அதாவது தரையில் அமைக்கிற கொட்டகை முறையில் வந்து பார்த்திங்கன்னா செலவு குறைவு, மண் தரையே போதுமானது, ஒரு ஆட்டுக்கு ஏறக்குறைய ஒரு 10 சதுர அடி இடம் இருந்தால் போதுமானது. இதே வந்து எலிவேட்டட் ஷெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கொட்டில் முறையில் பார்த்திங்கன்னா ஷெட்டுக்கான செலவு அதிகம், ஒரு ஆட்டுக்கு தேவையான இடவசதி குறைவு, ஆனால் வந்து ஆடுகள் நல்லா சுகாதாரமாகவும் நல்லா வளர்ச்சி திறனோடையும் இருக்கும். இந்த 2 வகையான கொட்டகை அமைப்பும் நீங்கள் இந்த பண்ணையில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தீவனம் வந்து ஆடுகளுக்கு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 கிலோ பசுந்தீவனம் கொட்டில் முறை வளர்ப்பில் தேவைப்படும். அது இல்லாமல் நம்ம வந்து மரவகை தீவனங்கள் வெள்ளாடுகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டி வரும். செம்மறி ஆடுகளுக்கு மரவகை தீவனம் இல்லாமல் நம்ம வளர்க்கலாம். மேய்ச்சல் வந்து குறைஞ்சது 8 மணி நேரம் தேவை. அது வந்து காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 6 மணி வரலும் இருட்டாகிற வரலுமே நம்ம ஆடுகள் மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். வெயில் காலத்தில் மட்டும் காலையில் கொஞ்சம் நேரமாக காலையில் 7 மணிலேருந்து மதியம் நண்பகல் 12 மணி வரலும், அதுக்கப்புறம் மதியானம் 3 மணிலேருந்து 6 மணி வரலும் இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது வெயில் நேரத்தில் ஆடுகள் வந்து பாதிப்படையாமல் நம்ம தடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இனவருத்தி வந்து இங்கே வந்து செம்மறி ஆட்டில் தேர்வு முறை இனவருத்தி அப்படின்ட்டு செலக்டிவ் ப்ரீடிங் அதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்குகள் வச்சு அந்த இலக்குகளை அடையக்கூடிய, அதாவது உடல் எடை வந்து 3 மாதத்தில் 6 மாதத்தில் இவ்வளோ வரணும் அப்படின்னு தேர்வு செஞ்சு அதில் அந்த இலக்குகளை அடையக்கூடிய ஆடுகளை மட்டும் நம்ம இனவருத்திக்கு தேர்வு செய்கிறோம். மற்ற ஆடுகள் வந்து நம்ம கழிவு செஞ்சிடறோம். அப்படி செய்யும்போது நாளுக்கு நாள் வந்து ஆடுகளுடைய உற்பத்தி திறன் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஆடுகளுக்கு முக்கியமாக நம்ம பராமரிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அதனுடைய வந்து சுகாதாரம்,
அதனுடைய உடல் நலன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் டிவார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புழு நீக்கம் நம்ம செய்யணும். அதாவது குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் செய்யணும். அதே மாதிரி சில தடுப்பூசிகள் வந்து கண்டிப்பாக நம்ம ஆடுகளுக்கு போட்டாகணும். இதெல்லாம் வந்து நோய் வந்ததுக்கப்புறம் அதை வந்து குணப்படுத்துறது ரொம்ப சிரமம். அதுக்கு வந்து தடுப்பூசிகள் மட்டும்தான் வந்து நோயிலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே வழி. இது செம்மறி ஆடுகளுக்கு என்னென்ன தடுப்பூசி போடணுன்னா துள்ளுமாறி நோய், அதாவது என்ட்ரோடாக்சிமியா அப்படிங்கிற நோய்க்கு ஒன்றும், அடுத்து நீல நாக்கு நோய் ப்ளூ டங் டிசீஸ் அப்படிங்கிற நோய், அடுத்து வந்து பிபிஆர் வெக்கை சார்பு நோய், அப்புறம் ஆட்டு அம்மை செம்மறி ஆட்டு அம்மை பாக்ஸ். இந்த நோய்களுக்கு கண்டிப்பாக வந்து தடுப்பூசி போடணும். வேறு சில பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட நோய்கள் வந்து ஆடுகளை பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த கால்நடை மருத்துவர்கள் வந்து அதுவும் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் அந்த தடுப்பூசியும் கண்டிப்பாக போடணும். அதாவது நம்ம மாடுகளுக்கு பாதிக்கக்கூடிய கோமாரி நோயும் ஆடுகளுக்கு பாதிக்கும். அந்த மாதிரி இடங்களில் கோமாரி நோய் தடுப்பூசி நம்ம போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குட்டிகளுக்கு செம்மறி ஆடு பொறுத்தவரையிலும் கொழுக்க வச்சு, அதாவது ஃபேட்டனிங்னு சொல்லக்கூடிய முறை, அதாவது குட்டிகளை வந்து குறைஞ்ச காலத்தில் அதிக எடை அதிகரிக்க வச்சு அதை நம்ம விற்கிறது ஒரு நவீனமான முறை. இது வந்து தாயிலேருந்து பிரித்த குட்டிகள், ஒரு 3 வயசுள்ள குட்டிகளை தனியாக ஒரு பேட்சாக நம்ம பிரித்து அதுக்கு வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பியும் வளர்க்கலாம், மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் கொட்டில் முறையிலையும் வளர்க்கலாம். கூடுதல் தீவனம் அளித்து அது ஒரு 6 மாதத்துலேருந்து 9 மாதத்தில் ஏறக்குறைய 15லேருந்து 20 கிலோ உடல் எடை வர அளவுக்கு நம்ம வளர்த்தி விற்றோம்னா இதில் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தது ஆட்டுப்பண்ணையில் கண்டிப்பாக நம்ம பின்பற்றக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது சொந்த நம்மளுடைய ஆடுகள்லேருந்தே வந்து கிடாக்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஒரு நல்ல தரமான கிடாக்களை வந்து நம்ம வெளியிலேருந்து, அதாவது இந்த மாதிரி அரசு பண்ணைகள்லேருந்து வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அந்த உள் இனவர்த்தி இன்பிரீடிங் அப்படின்னு சொல்கிறத வந்து குறைக்கலாம். அதாவது இப்போ நம்ம காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் உள்ள செம்மறியாட்டு பண்ணையாளர்களுக்கு நல்ல தரமான கிடா வந்து இங்கேயே பண்ணையிலேயே வளர்த்து அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி பண்ணும்போது விவசாயிகள் வந்து அவங்களுடைய கிடாவையே பயன்படுத்துகிறத விட இந்த கிடாக்களை பயன்படுத்தும் போது அவங்களுடைய பிறக்கக்கூடிய குட்டிகளினுடைய உடல் எடை நல்லா அதிகரித்து வருது. இது இங்கே வந்து ஒரு சிறப்பான திட்டமாக செயல்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து நெட்வொர்க் ப்ராஜெக்ட் ஆன் ஷீப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்கீமில் இங்கே அருகில் உள்ள கிராமங்கள்லாம் பயன்பெற்றுட்டு வராங்க. அடுத்து வந்து நம்ம செம்மறியாடு வளர்ப்பில் இன்னொன்று நவீன முறை பயன்படுத்தலான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. புல்வகை புல்தரைகள் வந்து நம்ம செயற்கையாக ஏற்படுத்தி அதில் வந்து ஆடுகள் விட்டு மேய்க்கிறது. அதாவது நம்ம பாரம்பரிய முறையில் ஆடுகள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது இந்த மேய்ச்சல் தரையினுடைய நிலைமை வந்து நாளுக்கு நாள் மோசமாகிட்டு இருக்கிறதுனால ஆடுகள் நல்ல உடல் எடை வர்றதில்ல. இதை நம்ம செயற்கை முறையில் இந்த புல்தரைகள்லாம் ஏற்படுத்தி வளர்க்கும்போது 1 ஏக்கர் புல்தரையில் ஏறக்குறைய 10லேருந்து 15 ஆடுகள் வளர்த்து கண்டிப்பாக நல்ல உடல் எடை பெற்று அதில் நம்ம லாபகரமாக ஆடுகளை வளர்க்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜே முரளிதரன் அவர்களை 09443517695 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 21/7/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, இட்லிப்பூ சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஆர் யாகப்பன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பாகற்காய், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அறிவியல் ரீதியில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் பி தேவேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.